அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைத்தண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அட்லீஸ்ட் மந்த்லி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம எடுத்துக்கணும். இதை பாருங்கள், நான் நைஸாக கட் பண்ணி வச்சிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் நாரும் கிடச்சிது. அதை அப்படியே திரியாக்கி வச்சாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு காயவே வைக்க வேண்டாம், அப்படியே ஆயிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்புறமா வானலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வாழைத்தண்டையும் போட்டுட்டு பச்சை பயிரையும் அதிலே போட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா நல்லா பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துடும். அதுதான் நமக்கு பதமே. ஒரு 5 மினிட்ஸ் விட்டோன்னா நல்லா வெந்துடும் ரெண்டுமே. அப்புறமா கொஞ்சமாக சால்ட் மட்டும் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கிட்டு வெந்ததுக்கு நம்ம எடுத்து கிளறி விட்டோன்னா தெரியும், நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். பச்சை பயிரும் நல்லா மலர்ந்து வந்திருக்கும். இப்படி கட் பண்ணோன்னா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வெந்ததை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு நம்ம போட்டு எப்பயும் போல் லைட்டாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம பச்சை பயிர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் லைட்டாக போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா உடச்சி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவும் போடலாம், ஆனால் காஞ்ச மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வேக வச்சுருந்ததை கொட்டி நம்ம வதக்கி மூடி வச்சிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்.